Hi, hello, welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. இன்னைக்கு வந்து அனுஷா போட்டிருக்காளே அட்ரஸ் எதனால அப்படின்னா ஸ்கூலில் வந்து கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அதில் அனுஷா வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தா, அதோட ட்ரெஸ் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸு. இவரோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட கிளிப்ஸ் எல்லாம் இன்னொரு நல்லா இன்ஷால்லா கொடுக்குறேன். மேபி ரமதான்லேயோ இல்லை ரமதான் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுக்குறேன். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரமதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஈதே வரப்போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம கடைசி இந்த 8 days இருக்கு இல்லையா, 10 நாள் இருக்கும்ல, அதில் இருக்கும். இன்னைக்கு நான் திருப்பி கஞ்சி செஞ்சுருக்கேன். இது ஃபுல்லாக பஜ்ஜியாம். ஸோ பஜ்ஜி ஃபுல்லாக பஜ்ஜி. இதில் வந்து ஒரே மாவு நிறையா பஜ்ஜி. என்னென்னா முட்டை, வாழைக்காய், இது மிளகா பஜ்ஜி, அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இது பப்பாயா வச்சுருக்கேன். இங்கே வந்து ஹலீம் இருக்குது. ஓகே, ஸோ மோர் வந்து மைஷா அடிச்சிட்ருக்கேன். அது மைஷாவோட டியூட்டி அப்படின்றதுனால டேட்ஸ் அங்கே இருக்குது, எடுத்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இஃப்தார். மாஷா அல்லாஹ். அப்புறம் அனுஷா நீங்கள் ஏன் உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸை மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? 3 ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, துவைச்சி வரும்போதெல்லாம் அதை எடுத்துக்கிறீங்க. ஏன்? இங்கே வாங்க, சொல்லுங்கள். என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு? என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இந்த மாதிரினா சரி, நான் போய் வாங்கி தரேன். வாங்கினா இது போட மாட்டீங்க. டிஷர்ட்ஸ் இதெல்லாம் போட மாட்டீங்க. இந்த ட்ரெஸ் எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் போட மாட்டீங்களா நீங்கள்? ஏங்க போடலாமேங்க நீங்கள்? ஏங்க நீங்கள் நல்ல குழந்தையா இருக்கீங்க, பட் ட்ரெஸ்ஸை மட்டும் ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு 3 ட்ரெஸ்ஸை மாற்றி போடுறீங்களே, ஏங்க? என்னங்க ஃபேவரட் ட்ரெஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? அப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இன்னொன்று இருக்கும். அதான் நீங்கள் ஒரு 3-4 ட்ரெஸ் வச்சுருக்கீங்க. மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் எடுப்பீங்க. துவைச்சிருந்துச்சுன்னா இதை தான் எடுப்பீங்க. இல்லைனா இன்னொரு 2 ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, அதுதான் யூஸ் பண்ணுங்க. மீதி ட்ரெஸ்லாம் டொனேட் பண்ணிடலாமாங்க? யாருக்காச்சும் கொடுத்துடலாமா? ஓகேங்க. லைஃப் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸே போதுமாங்க? சூப்பருங்க. இந்த மைஷாக்கு சின்ன குழந்தையாகும் போது கிஃப்ட்டுன்னு சொல்ல வராது, ஜிஃப்ட்டுன்னு சொல்லுவா. இப்போ அவள் பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பேசுகிறாங்க. என்னென்னமோ சொல்கிறா, இது தெரியல அது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தராவி போயிட்டுருக்கோம். தராவி போய் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து தால்ச்சா பண்ணுற பிளான். அதை நான் இன்றைக்கி கேப்சர் பண்ணல. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக தால்ச்சாட் ரெசிபி போடுறேன். ஓகேவா? இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்புக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இந்த பிராண்ட் ஆர்கானிக் தத்வா அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஆஃபரில் இருந்தது. இது வந்து பிக்சர் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பருப்பு பார்க்க எப்படின்னா அந்த மங்கலாக இருக்கு இல்லையா, பாலிஷ்டாக இல்லாமல். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபில் இருந்தது. இந்த பருப்பு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் கூட பார்த்துட்டு ஓகே அன்பாலிஷ்டாக இருக்குன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருந்தேன். ஊர்லேருந்து உதயம் பருப்பு வாங்கும் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தான் இருந்தது. சில பருப்பு குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெறும் தால் உப்பு போட்டு வச்சா கூட டேஸ்ட்டாக மாறிடும். அந்த மாதிரியான ஒரு பருப்பு தான் இது. இது கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற பருப்புலாம் எதுவுமே சரியில்லைங்க. ஒன்றும் பெருசாக கல் மாதிரி இருக்குது. டேஸ்ட் எதுவுமே நல்லா இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி சொல்ல தெரியல எனக்கு. பட் இந்த பருப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இதை தான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. செக்கில் ஆட்டினது. ஸோ பியோர் கோல்ட் ப்ரெஸ் போட்டிருக்கு இல்லையா, ஸோ செக்கில் ஆட்டின எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இது அரேஞ்ச் பண்ணதெல்லாம் அனுஷா கட்டி இல்லைடா, அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க இப்போது. நான் ஏன் உங்களுக்குலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு எதுவுமே சரியாக தெரியாது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் போது. ஸோ ஒன்றுமே நான் லேர்ன் பண்ணேன்னா, ஸோ இப்போது புதுசாக வர சின்ன பசங்க இல்லை நியூலி மேரிட் யாராவது வரீங்க, இல்லை புதுசாக வீடு மாறி ஊர் மாதிரி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு இதில் இருந்தோ லைக் வேறு கண்ட்ரிலேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைஷா வந்து ஃபுல்லாக இதெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டா. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். எங்களுக்கு பேசிக்காகவே இந்த கிளப் சாண்ட்விச் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ இஷ்டம். ஸோ வாங்கினா 4 பேர் சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சுகூர் மீல் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்தது, பட் பிரியாணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி கூட நமக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டே தான். அப்போது வந்து இடியாப்ப பிரியாணி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சட்டலாக அப்படியே லைக் அந்த ஃப்ளேவர் பேக்கடாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்டிவ் டேஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன் இப்போது.
இதுக்கு வந்து 2 வெங்காயம் தான் எடுக்கணும். நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் 10 இடியாப்பம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பேக்கடு இதுதான் எடுத்திருக்கேன், ரெடிமேட்லேயும் கிடைக்கும் இல்லையா அது. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நான் வாங்குற ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பிராண்ட் வாங்க, அந்த மாதிரி பிராண்ட் வாங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அது கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனாலும் சொல்லுங்கள் இதில் ட்ராக் ஆகுது அப்படின்னா கூட சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன். நான் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இடியாப்பம் வந்து நீ கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நீங்கள் பழைய இடியாப்பத்தில் சரிங்கன்னு வச்சுக்கணும், 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுதுன்னா கூட ரொம்ப நல்லா வரும். ஏன்னா அது நல்லாவே இந்த கல் மாதிரி ஆகிடுமா. ஸோ நமக்கு வந்து ரீஹீட் பண்ணி பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சேமியா மாதிரி வரும். நான் இங்கே வந்து தேங்காய் பாலுக்கு வந்து மில்க் பவுடர் தான் எடுத்துருக்கேன், தேங்காய் பால் பவுடர். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பாதி மூடி அளவுக்கு தேங்காவை பால் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி என்ன மாதிரியே நீங்கள் தேங்காய் பால் பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஒரு 300 ml அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோத்துக்குன்னா 10 இடியாப்பம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட இடியாப்பம் வந்து ஒரு 2-3 நாளாக ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசிபியே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வந்து இங்கே வந்து சிக்கன் வந்து நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஹாஃபாக தான் செய்ய போகிறேன், பாதி இருக்க தான் போகுது. ஸோ இந்த பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். ஐடி நல்லாயிருக்கும், நிரப்பா நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து சரவணான்னு ஒரு வரும், அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் பாலாம் டிப் பண்ணி எடுத்து வைங்க. அதுவே நல்லா பிழிஞ்சிருங்க. ஓகேவா, ரொம்ப தண்ணி அதில் அந்த தேங்காய் பால் உள்ளே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம இது வந்து கொசன்னு ஆயிரும், நமக்கு வந்து உதிரியாக வரணும். ஸோ அதுக்காக நல்லா அதை இது பண்ணி எடுத்துருங்க. எனக்கு வந்து 10 இடியாப்பத்துக்கு வந்து நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா பொலன்னு வருதுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் மெஸ்ஸியான வேலை தான், பட் நல்லா உதுத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன், கடாய் பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கோங்க. கீ நல்ல வாசனையாக இருக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சின்ன பீஸ் போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க, ஏன்னா ரொம்ப வாயில் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நல்லா 2 கை அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes தாங்க ஆகும். ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரு பிரியாணி ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதங்கும் போது அதோட டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். பேசிக்காக ஒரு குக்கிங்னாவே அதுதான் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். பிரியாணி அளவுக்கு அது நல்லா முருக தேவையில்லை. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்லா திருப்பி எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாதா. ஸோ நைட்டில் சாப்பிட்றதுக்கும் சரி, சுஹூர் மீலில் சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, நல்ல ஆப்டான ஒரு டிஷ்னே சொல்லுவேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அது நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால. இங்கே வந்து கொஞ்சமாக மல்லி, அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா நான் சேர்த்துருக்க மாதிரி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சின்னதாக அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரையாக ஆகிற மாதிரி இருந்தது. நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தயிர் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி, அதுக்குள்ளே ஒரு தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான உப்பும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இங்கே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தயிர் தேவையில்லை, ஏன்னா நம்ம இடியாப்பம் தானே சேர்க்க போகிறோம். அதனால போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சிக்கன் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு போன்லெஸ் பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெஸ்ட் பீஸ் வரும் இல்லையா, அதோட போன்லெஸ் பீஸும், அப்புறம் குழந்தைங்களுக்காக வந்து லெக் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் இது வந்து 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். சில பேர் வந்து இது போட மாட்டாங்க, பட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். போட்டு மூடி வச்சு நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ என்ன சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னா, கேஷ்யூ அரைச்சி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் நான் இங்கே வந்து அதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் குக்கிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதாங்க ஒரு சீக்ரெட் மேட்டர்னே சொல்லலாம். இது போட்டு பாருங்கள், அப்போ தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. அவங்க வீட்டில் சமைச்சு பழகினவங்க கூட இல்லை என்ன போட்ட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது கண்டிப்பாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி மூடி வச்சு, ஏன்னா அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரைஸ் போடல இல்லையா, இடியாப்பம் தானே போடுறோம், அதனால தண்ணி வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அது இருக்கிற தண்ணியிலேயே தான் குக் பண்ணணும். அந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற தண்ணி அதிலேயே தான் குக் பண்ணணும். ஸோ நான் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இங்கே நம்ம உதுத்தி வச்சுருக்க இடியாப்பம் இருக்குல்ல, ஸோ இது போட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க, நல்லா ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மெதுவாக வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியும் அந்தளவுக்கு சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா குழஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு தேவையான தண்ணி தான் இருக்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வருங்க. நீங்கள் இஃப்தார் பார்ட்டி எதுவும் கண்டெக்ட் பண்ணுறீங்களா இருந்தால் கூட இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஜாஸ்தியான குவான்டிட்டி போகிறீங்கன்னா ஜாஸ்தியாக இது பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 இடியாப்பமுக்கு வந்து 1/2 கிலோ கறி போட்டிருக்கேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கோங்க போதும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சுஹூர் மீல் வந்து கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்ருவேன். ஒரு 2:30 மணி 3 மணி அந்த மாதிரி சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை எனக்கு பசிச்சதுன்னா பனானா, அந்த 4-5 மணி இருக்கு இல்லையா, அப்போ பனானா இல்லைனா வந்து டீ இதாக போட்டு குடிச்சிட்டு சும்மா இருந்துருவேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா எனக்கு அது ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட்லனாவே எனக்கு வெயிட் போடும். அதே மாதிரி எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு டயட்டில் இருந்தால் தான் எனக்கு வெயிட் இதாகுமே தவிர எனக்கு இப்போவே ஒரு மாதிரி வெயிட் போட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு பாடி ரொம்ப லூஸான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு ட்ராக்குக்கு வரணும். இங்கெல்லாம் கேமல் ஐல் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு தொழு வைப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு தராவி மாதிரி ஒன்று வச்சுருவாங்க முன்னாடி, அதுக்கப்புறம் கேமல் ஐல் கூட வைப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். நாங்கள் முன்னாடி பழைய வீட்டில் இருந்தோமா, அங்கே மாஷால்லா அந்த மஸ்ஜித் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. எனக்கு அப்படியே ஆசையாக இருக்குது எனக்கு அங்கே போகணும் போல். அவ்வளோ பெரிய மஸ்ஜித், அங்கே அதோட வைப், அதோட வாசனை. அப்புறம் அங்கே வந்து ஒரு சுடானி ஒரு இமாம் இருப்பார். அவர் ரொம்ப வயசானவர், ஒல்லியாக பிளாக்காக ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் அவர் தொழு வைக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் மாஷால்லா. இங்கெல்லாம் அந்தளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அது முடிச்சு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா இன்றைக்கி ட்ரெஸ் பார்க்கலான்னு போனோம். இன்றைக்கி என்ன ஒரு சேடான விஷயம் அப்படின்னா நான் ட்ரெஸ் வாங்கலைங்க. ஸோ இந்த வாட்டி நான் ட்ரெஸ் வாங்கலை. ஏன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இங்கே வல்வாஹதா மால் அப்படி சொல்லிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. நானும் மைஷாவும் போயிருந்தோம் ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த வாட்டி கலெக்ஷன் வந்ததுலாம் இருக்கு இல்லையா, ஒரு 1-2 மெட்டீரியல் தான், அதில் தான் எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு யானை விலை குதிரை விலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. அதே துணி நம்ம ஊரில் எவ்வளோன்னு பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. நானுமே நிறைய ட்ரெஸ் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒன்று நமக்கு போடணும் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு நாள் போட்டு சும்மா வைக்கிறது வேஸ்ட். அதுக்கே இவ்வளோ காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணணும், அதுக்காக அந்த பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. பட் நான் வந்து முன்னாடி ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பசங்க கூட போகும்போது நார்மலாக ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். இப்போது நான் இன்றைக்கி போயிட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம். அதோட பிக்சர் நான் அட்டாச் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா தெரியல. Which bus stop actually? Exactly where it is. Just tell me where it is exactly. ட்ரிங்க் அண்ட் ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரிங்க் அந்த சரக்காடை இருக்குது. ஆமாம், நீ சரக்கு கடையில் சொல்லிக் கொடு எல்லாருக்கும். உங்களோட சூப்பராக இருக்கும். ஸ்டேஷனரி கடைமா, ஸ்டேஷனரி கடை அதெல்லாம் பார்த்தேன். நீ அசிங்கமாக என்ன எப்படியோ போர்ட்ரேட் பண்ணுற பார்த்தியா, சரக்கு கடைன்னு சொல்லிட்டு நான் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். என் பேர் போயிட்டு பார்த்தியா, ஸ்டேஷனரி கடை சொன்னேன், சின்ன பசங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு. அந்த கடைக்கு ஓ மை காட், யூ ஆர் சச் a manipulator. அந்த ஊஃப் அல்லாஹ். மைஷாக்கு ஃபுல் டைம் வேலையை என்ன தெரியுமா, என்னை வெறுப்பேற்றுறது தான். ஸோ நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பா, ரொம்ப அன்பாகவும் பார்த்துக்கோ. அவனுக்கு வேறு யார் இருக்கா, நான் தான் பார்த்துக்கணும், உன்னை அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வாலண்டியராக வந்து தலை வர்றது, அது பண்ணுறது இது பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுவான். சமயத்தில் எனக்கு வெறுப்பேற்றிட்டு வேறு இருப்பாள். ஸோ இந்த ஷோரூம் இருக்கு இல்லையா, பிராண்ட்ஸ் ஃபார் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். கிட்ஸ் வியர்லேருந்து லேடிஸ் வியர்லேருந்து ஷூஸ்லேருந்து ஜென்ஸ் வியர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஹேண்ட்பேக்ஸ் கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இங்கெல்லாம் அந்த மால்லாம் பார்த்தீங்கன்னா ரமதான் ஈத் இதாக வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நல்லா டெக்கோர் பண்ணுவாங்க, பார்க்கும்போதே அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் லுல்லு தான் வந்திருக்கேன், சரி இங்கே ஏதாவது இருக்கா செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த இதுவுமே அவுட்ஃபுட்டுமே எனக்கு சரியாக படலை. நல்லாவும் இல்லை. கலெக்ஷன்ஸ் இல்லையா, கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லை கலெக்ஷன்ஸே வரலையா, எனக்கு எதுவுமே தெரியலைங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இந்த vlog இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இது வந்து 2 ஃபோனில் மாற்றி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். இது எனக்கு உயிரை வாங்கிருச்சு. ஆக்சுவலி ஃபைனலி இது உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். வந்து நீங்கள்லாம் இதுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்து நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogன்னு வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த vlogல வந்து மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா, இந்த டெக்கோர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஸோ அதை கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். இந்த இடியாப்பா பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.